இருப்பதாக. அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1 முதல் 10
இந்த செய்தியை அறிவித்து மறைக்க வந்தார். அதனால் இயேசு இந்த நல்ல
உடன்படிக்கை கையிலே இல்லாத நேரத்திலே தங்களுக்கு தோல்வி ஏற்படுகிறது, பிரச்சனை ஏற்படுகிறது என்று அவர்கள் உடன்படிக்கையை சீரோவில் இருந்த உடன்படிக்கைகளை கொண்டு வர திட்டமிடுகிறார்கள். நாங்கள் உடன்படிக்கைகளை கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிற போது நமக்கு ஆபத்து இல்லை, தோல்வி இல்லை, ஆகிய உடன்படிக்கைகளை கொண்டு வரும் என்று சொல்லி அவர்கள் பெரிய முயற்சி எடுத்து சீரோவிற்கு கொண்டு வருகிறார்கள். உடன்படிக்கை வேலை வந்தாச்சு, இப்போது அவர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். ஆனால் கிடைத்தது என்ன? பெரிய முயற்சியிடம் பொருட்சியிடம் கிடைக்கிறது. கடவுள் நம்மோடு இருக்கிற போது அங்கே வெற்றி தான் கிடைக்க வேண்டும். ஆனால் ஏற்பட்டது என்ன? தோல்வி ஏற்படுகிறது. முன்னர் ஏற்பட்டதை விட அதிக தோல்வி ஏற்படுகிறது. இப்போது நமக்கு கேள்வி வரலாம், கடவுள் தன் மக்களை கைவிட்டிருக்கிறாரா? கடவுளை நம்புவதில்லையா? கடவுளை நம்புகிறது பிரச்சனை தானா என்றெல்லாம் கேள்வி வரலாம். ஏனென்றால் கடவுளின் பிரசன்னம் அங்கே இருக்கிற போதே பெரிய உயிர்ச்சேதம் பொருட்சேதம் ஏற்படுகிறது. அவங்க எல்லோருக்கும் அப்படித்தான் என்ன தோன்றுகிறது. ஆனால் அறமாக இருக்கிறது கடவுளின் பிரசன்னம் அங்கே இருக்கிறது. ஆனால் அங்கே கடவுளுக்கு அனுபவமான செயல்கள் செய்தார்கள். ஏழை முதல்கள் உன்னகாசு ஒப்பினியும் கடவுள் இல்லம் என்பது கடவுள் வாழ்வில் அனுபவமாக இருந்தது. ஆகிய கடவுள் அங்கே அவர்களை கைவிடுகிறார், கை நிறுத்துகிறார். அவர்களை விட்டு அவர்கள் வெளியே போகிறார், தூரை போகிறார். ஆகையால் அந்த பிரச்சனை என்பது ஏற்படுகிறது. மக்கள் இழக்கிற நிலை என்பது அங்கே ஏற்படுகிறது. நம் வாழ்விலே அவர்களுடைய பிரசன்னமோடு இருக்கிறது. ஆனால் நாம் நம்மை புதுப்பிக்கிற போது இறைவனுடைய பிரசன்னத்தை, வல்லமையை, வலிமையை, ஆச்சரியத்தை அனுபவிக்கிறது. நாம் அருவமான தீமை காரியங்களை செயல்படும் என்று சொன்னால் கடவுள் கொடுப்பார். ஆனால் பிரசன்னத்தை, அந்த வலிமையை, அந்த வல்லமையை அனுபவிக்க முடியாது. கடவுளை கைவிட்டது போல தோன்றும், கடவுளை நம்புவது ஏன் என்று தோன்றும், கடவுள் பிரச்சனை தருகிறார் தோன்றும். இதையெல்லாம் நமது வாழ்வில் நடக்கிறது. நாம் இங்கே அஞ்ஞான எடுத்துக்காட்டாக தாவீதை பார்க்கலாம். தாவீது இறைவன் சபையில் பாவம் செய்தவர். ஆனால் புதுப்பிக்கிறார், தன்னை புதுப்பிக்கிறார், திருப்பணி எழுதுகிறார், மனவருத்தப்படுகிறார், திரும்பி வருகிறார். இறைவனுக்கு உகந்த மகனாக அவர் வாழ்ந்து காட்டுகிறார். நாம் தவறுவதை இயல்பு, ஆனால் அது தவறுதலிலேயே படுத்து கிடப்பதல்ல, நம்மை எழுந்து வருவது, புதுப்பிப்பது. அப்படி இருக்கிற போதுதான் கடவுளுடைய பிரசனத்தை உணர முடியும். அப்படி இருக்கிற போதுதான் நம்முடைய நம்பிக்கை உன்னதமான நம்பிக்கை இருக்கிறது. ஆமாம்.
எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாம். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றுக்கு நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றுடன் அறிவித்து வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனித வானவர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. அவர் பாடுபடுவதில் கணித்து தன்னை கையெழுத்து கொண்டு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிடித்து தம் சீடர்களை அழைத்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்தப்படும் என் உடல். அவ்விடமே இரவிருந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் வந்து நன்றி கூறி தம் சீடர்களை அழைத்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவோடு வாழ்வின் அப்பத்தையும் மீன்பிடிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று வந்து ஊழியர்களை தகுந்தவென நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கொள்ள வேண்டும் தூய ஆவியார் ஒன்று சேர்த்து வைக்கிறோம். உம்மை தாழ்மையை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவோர்கள் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருத்தந்தைகள் ஆகிய இணைகளோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்கிறது. மேலும் உயிர்கள் எதிரோர்கள் கோயில்கள் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர்களை இறக்கத்தோடு நினைவோடு உமது திருமுக வழியில் ஏற்கிறது. எங்கள் அனைவருக்கும் இரக்கமாயிரும். கடவுளின் கணித்தாய் எங்கள் பாதுகாப்பினால் அளித்தது அதிசய ஆரோக்கியமே எங்கள் அற்புத பெண்ணி அரசி தூய லூர்தன்னை அவருடைய கணவரான யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியா, சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் ஒருவராக இருப்போர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாம் நிலைவாழ்வில் அந்தோடு கல்வி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிணைந்து எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
புதிய பொலிமரம் அச்சுக்குள்ளார் ஆண்டவர் வருகிறார். இடைவெளும் அனைத்துமே இறை சித்தத்தின்படி நடக்கும். அவர் ஆட்சி வளரும். நாம் சிறப்பாக கருணையை பேரெடுத்து ஜெபிப்போம். இம்முறையில் எங்கள் தந்தையே சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம்.
ஒரு சில இறைவனை போற்றிக் கொள்வோம். இறைவா, எமது ஊருக்கு நீர் கொடுத்த இந்த வசதிக்காக நன்றி கூறுவோம். இது ஒரு முறையாக இருந்தது. அந்த முறையை நீங்கள் நிவர்த்தி செய்திருக்கிறீர்கள். அதற்காக பல்வேறு நபர்களை பயன்படுத்தி ஊக்கப்படுத்த, உதவி செய்ய, பாராட்ட இந்த பணி உயர்வானது என்று ஏற்றுக்கொள்ள பொருளாதார நன்மைகளை கொடுக்கிற நல்ல உடல்களை எல்லாம் அமைத்து தந்தீங்க. அதற்காக நன்றி கூறுவோம். ஆண்டவரே, இப்போது இளம்பலம் தந்திரை பெற்ற ஒரு பங்காக இருக்கிற என் திருவிழப்பதற்கு கழிப்பறை கருவறை என்ற கழிப்பறை மேலானது. அந்த அளவு கழிப்பறை இருக்கிறதுதான் அந்த ஊர் மேலான ஊராக நடக்கிறது. என் ஆசீர்வாதத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. இப்போது கிடைக்கிறது என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கடவுள் எதிர்பாராத நன்மை செய்வதுதான் உங்களுடைய அழகு. அதுதான் உங்களை உயர்த்தி நாங்கள் அந்த அழகாக செய்திருப்பை அதற்காக சிறப்பாக நன்றி கூறுகிறோம். சத்தம் உயர்த்தி நன்றி கூறுகிறோம். இது மட்டுமல்ல, எமது இணைவோடு ஆசிரியர்களே பல்வேறு விதமான பணிகளை இது நடத்துகிறது. இது முழுவதுமாக அச்சிப்புத்தான் நாங்கள் நிறைவேறுகிறது. ஆகவே அந்த நிகழ்வுகளை நீரே நடத்துகிறீர்கள். இருப்பது 10 குடும்பம். அந்த 10 குடும்பத்திலே இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடிந்தார். ஆண்டவரே, எங்களால் உங்களுடைய தயவு, உங்களுடைய பேரிழக்கம், உங்களுடைய பேராற்றல் அதையெல்லாம் நினைக்கிறோம். நினைத்து நன்றி கூறுகிறோம். இது நாள் முழுவதும் உங்களுடைய சிந்தனை நடைபெறுகிறார்கள். உங்களுடைய திருவுலகிலே இந்த திருநிகழ்வுகளை நடத்தி தருகிறார்கள். அர்ச்சிப்பு செய்வதில் எங்கள் பேரெடுத்தவர்களை நிறைவாக ஆசிரியர்களாக அவருடைய பயணம் இனிமையாக அமைந்து இன்று மக்களை இறைமக்களை நாம் ஆசிரியர்கள் அவருக்கான வல்லமையான அடிப்படைகளை எல்லாம் கொடுக்கிறார்கள். இங்கு வருகிற நல்லுடன் பெரியவர்கள், பெற்றோர்கள் ஒவ்வொருவருமாக மனமையும் முடியாது செய்கிறார். நீங்கள் முழுவதுமாக தந்தை மகன் தூயான ஒவ்வொரு கடவுளை பிரசரத்தை நாங்கள் மகிழ்வோமாக. ஒவ்வொரு நிகழ்வும் உங்களுடைய ஆசீர்வாதமாக அனைத்து நிறைவேற்றுகிறார். இதுவரை செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இதே நாளுக்கு நன்றி கூறுவோம். வாயால் போற்றி நன்றி கூறுவோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துகிறார்கள். எங்களோடு இருக்கிறார்கள். எங்களுக்கான அனைத்து காரியங்களையும் செய்து தருகிறார். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக இன்னும் கொண்டாடுகிறோம். ஆண்டவரோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியார்